Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு நம்பர்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனல். ஸோ ஸ்டேட்யூன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஆஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ இது வந்துட்டு ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஷ் இன்க்ளூட் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ். ஸோ இது என்ன அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபைலை வந்துட்டு இம்போர்ட் பண்ண சொல்லி கம்பைலர்ட்ட சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபைல் என்ன stdio.h. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஸோ இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா printf ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இந்த printf ஸ்கேன் ஆஃப்லாம் எதுக்காக அப்படின்னா இன்புட்டை வாங்குறதுக்கும் அவுட்புட்டை ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கும் தேவைப்படும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின் ஆஃப் இது வந்து ஸ்டார்டிங் பிளாக் ஆஃப் கோடு. ஸோ என்ன அப்படின்னா இதான் வந்துட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் ஆரம்பம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள கோடை மட்டும் தான் கம்பைலர் வந்துட்டு ரன் பண்ணும். ஓகே, ஸோ அதை கம்பைல் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னா இன்டீஜர். ஸோ இது வந்துட்டு எல்லா வேரியபிளும் இன்டீஜர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுது. இந்த வேரியபிள் எல்லாமே ஸோ என் ஐ ஜே பிளாக் இது எல்லாமே இன்டீஜர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா printf ஆஃப் என்டர் த ரேஞ்சு. ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ள நம்பர் தேவையோ என்டர் பண்ண சொல்லி சொல்கிறோம். அடுத்து அது செமிகோலன் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து அந்த லைன் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்றத டிக்டேட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டீஸ் கமா ஆம்பர்சன்ட் என்ன. இது என்ன அப்படின்னா இன்புட் வாங்குறதுக்காக. ஸோ இது வந்துட்டு ஃபார்மட் ஸ்பெசிஃபயர். இது வந்து இன்டீஜர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுது. ஸோ ஆம்பர்சன்ட் அப்படின்றது நம்மளோட கொடுத்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இன்புட்டை வாங்க போகிற வேல்யூ, அந்த வேல்யூவோட அட்ரஸை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமிகோலன். அடுத்து பார்த்தீங்கன்னா printf ஆஃப். ஓகே, ஸோ ப்ரைம் நம்பர் ஃப்ரம் 1 to the n. ஸோ 1லேருந்து n வரைக்கும் ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ i is equal to 2 செமிகோலன், i less than or equal to n செமிகோலன், i plus plus. ஸோ 2ல ஆரம்பிச்சு என்னன்றது நம்ம இன்புட்டாக கொடுக்குற வேல்யூ, அந்த வேல்யூ வரைக்கும் இந்த ஃபார் லூப் ரன் ஆக போகுது. ஒவ்வொரு தடையும் ஒன்றா வந்துட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபிளாகோட வேல்யூ 0 அதே பண்ணியிருப்போம். இதில் ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா ஃபிளாகோட வேல்யூ 0வா இருந்தால் கொடுத்த நம்பர் பிரைம் நம்பர் அர்த்தம். ஃபிளாகோட வேல்யூ 1 இருந்தால் அது வந்துட்டு பிரைம் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபிளாகோட வேல்யூ 0 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃப் j is equal to 2 செமிகோலன், j is less than or equal to i divided by 2. ஸோ செமிகோலன் j plus plus. ஓகே, ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா தட் மீன் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பர் வந்து பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணி காட்டுறது இந்த லைன். ஓகேவா? ஸோ 2ல ஆரம்பிச்சு ஐன்ற நம்பர் வரைக்கும் போகும். ஸோ ஐல பாதி வரைக்கும் செக் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ i/2 வரைக்கும் செக் பண்ணாலே போதும். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ i mod j, அதாவது ஐன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜேயால டிவைட் பண்ணி பார்க்கும். அது 0க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 1. தட் மீன் அது பிரைம் நம்பர் இல்லை. ஸோ ஒரு தடவை டிவைட் ஆச்சுனாலே அது பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து வந்துட்டு லூப்பை பிரேக் பண்ணிடலாம். அதனால தான் இங்கே பிரேக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபிளாகோட வேல்யூ 0வா இருந்தால் print ஆஃப் %, அந்த நம்பர் பிரிண்ட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ரிட்டர்ன் 0. ஸோ ரிட்டர்ன் 0 அப்படின்றது நம்மளோட ஓஎஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுத்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 0 கொடுத்துருக்கோம், 0 ரிட்டர்ன் பண்ணும். ஓஎஸ் வந்து கொடுத்த வேல்யூ 0 செக் பண்ணி பார்க்கும். 0வா இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர். ஸோ 0வா இருந்தது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து இதோட மீனிங். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு 80 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 80 வரைக்கும் உள்ள பிரைம் நம்பர் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 78. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.